அன்புள்ள கடகராசி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சான்ஜி ஆகிய நான் பேசுகிறேன். உங்களுக்கு கடகராசிக்கான ராசி பலனை இருவார பலன்கள் தர இருக்கிறேன். டிசம்பர் 2025 4ஆம் தேதி என்று பௌர்ணமி நாளாகும். டிசம்பர் 19ஆம் தேதி என்று சர்வ அமாவாசையோடு இந்த 2 வாரம் முடிகிறது. அந்த 2 வார பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு உசிதமாக உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் தொட்டு இருக்கிறார். சந்திரன் வீட்டில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். பல நாளாக குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியம் என்பது குழந்தைகளுக்கும் ஆனது. உங்களுடைய புண்ணியங்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வாய்ப்பையும் வாங்கி தரக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் புரியும். அதனால் அந்த இடத்தையும் பார்க்கிறார். பூர்வ புண்ணியத்தை வைத்து நீங்கள் நல்ல பலன்களை ஆக்டிவேட் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்கிறார். உங்கள் தம்பதி மனைவியோ கணவனோ மிக சிறப்பாக இருப்பார்கள். அந்யோன்யம் மேம்படும். மிக நன்றாக ஒத்துழைத்து நல்ல திட்டங்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து எடுப்பதற்கு ரொம்ப உசிதமான காலம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள். உறவுகள் வருவார்கள், விசேஷங்கள் சொல்லுவார்கள். உறவு கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். 7ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவார்கள். 7ஆம் இடம் மிக அருமையான இடம். 6க்கும் 8க்கும் இடையில் இருக்குவதால் இது நேரடியான பார்வை கிடைக்கிறது. எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் இடம் நேரடியான பார்வை கிடைக்கிறது. அதனால் 7ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் பெற்றவர்கள், நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் தாய் தகப்பனார், கணவராக இருந்தால் உங்கள் தகப்பனார் வழியில் உங்களுக்கு உதவி வரும். உதவி வராவிட்டாலும் கூட அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். தனம் மேம்படும். சொத்து பத்துக்கள் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அச்சாரங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாக்கியம் கிடைக்கும். பாக்கியம் கிடைத்திருந்தால், அதாவது குழந்தைகள்லாம் கிடைத்திருந்தால் அவர் நன்றாக இருப்பார்கள், நன்றாக படிப்பார்கள். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆக 5, 7, 9 குரு பார்ப்பது இது மிக சிறப்பான பலனை தரும். நீங்கள் என்னுடைய வேண்டுகோள், ஆண்டவனை மட்டும் வணங்குவது போதுமானது தான். இருந்தாலும் இந்த இருவார கடைசி நாளான 19ஆம் தேதி அன்று சர்வ அமாவாசை வருவதால் அந்த அமாவாசை என்று உங்கள் முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வைத்து சுமார் 1.5 மணி நேரம் குறைந்தது ராகு காலத்தில் வைத்தால் உங்களுக்கு அடுத்ததாக குரு அமாவாசைக்கு மறுநாள் மிதுனத்துக்கு பேர இருக்கிறார் பின்னோக்கி. அந்த காலகட்டங்களும் மிக சிறப்பாக இருக்க நீங்கள் இதை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். சந்தோஷமான பீரியடு. சந்தோஷமாக இருங்கள். எந்த கவலையும் பட வேண்டாம். நடந்தவை நல்லதாகவே நடக்கும், நடப்பவையும் நல்லதாக நடக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவருடைய அருள் பெற்று சிறப்பாக